வணக்கம் நேயர்களே. தேர்தல் திருவிழா 2026 பரபரப்பான தேர்தல்களம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு? 4 முறை முனை போட்டி. என்டிஏ கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா. ஃபர்ஸ்ட் நம்ம என்டிஏ கூட்டணி பார்க்கலாம். என்டிஏ கூட்டணியில பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, அன்புமணி அவர்கள் பிஎம்கே மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் பல கட்சிகள் இருக்குது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலை காட்டில் இந்த தேர்தலை பிஜேபி முன்னிருந்து செய்கிறது சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா பிஜேபி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. கடந்த தேர்தலில் இவங்க கால் ஊன்றல, ஆனா இந்த தேர்தலில் பிஜேபி கால் ஊன்றி இருக்குதுதான் சொல்ல முடியும். காரணம் என்ன சொன்னீங்கன்னா இப்போ கடந்த தேர்தலில் நம்ம அதிமுகவுடைய தனி தொகுதியில பங்கிடும்போது சரி, அவருடைய தனிநபர்கள் அங்க வேட்பாளராக சொல்லும் பொழுது அவங்க இரட்டை இலை சின்னத்துக்கு தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நம்முடைய தாமரை சின்னத்தை அவங்க கொடுத்திருக்கிறார்கள். தாமக கூட பாத்தீங்கன்னா இப்பொழுது வெற்றி வாசன் அவர்கள் தாமரை சின்னத்தை தான் போட்டியிடுகிறார். சோ இந்த களம் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பான ஒரு கூட்டணியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதே அவர்கள் தேர்தல பிரச்சாரத்தை எல்லாம் நம்ம எடப்பாளர்கள் அப்படி சூறாவளி பிரச்சாரம் போல போய் கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு அப்படி கூட்டணி தொகுதியெல்லாம் பங்கிட்டு முடிச்சாயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல அதிமுக எந்த அளவுக்கு ஒரு நமக்கு தெரியாது, ஆனா பிஜேபி கண்டிப்பாக கால் ஊன்றி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தா டிஎம்கே கூட்டணியில பார்த்தா நாங்கள் 200 தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி களமிறக்கிறார்கள். அதே நேரத்துல விசிகே இருக்கிறது, தேமுதிக அவர்களும் புது வரவு. அவர்கள் வருவது பார்த்தா தேமுதிக பொறுத்த வரைக்கும் புதுசா வந்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலுக்கான இந்த தேர்தலில் அவங்களுக்கு 10 சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். சோ அது ஒரு பெரிய சலசலப்பாக இருந்தாலும் அதை சமாளிச்சு தொகுதி பங்கீட்டிலும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை சமாளிச்சு களத்துல இறங்க இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் எப்படி வெற்றி பெறுவார் தெரியல. ஏன்னா தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில இருந்ததுனால இந்த முறை அவர்களுக்கு எளிதாக வெற்றி பெறலாம் என்று உள்நோக்கு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த 2 என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், டிஎம்கே கூட்டணியா இருக்கும், 2 கூட்டணியிலும் ஒரு குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா அந்த அதிமுக இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், எல்லாமே பழமைவாதிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கிறார்கள். தன்னுடைய தேர்தல் களத்துல யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப முதிர் வயது ஆனவர்களுக்கு கூட அவர்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கிறது. அங்க அதை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்துல 2 கூட்டணிக்கு மத்தியில சீமானவர்கள் கடந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு ஓரளவுக்கு நான் களத்துல இருக்கிற என்னாலும் வாக்கு பெற முடியும், நான் எதுவும் கொடுக்காம இலவசத்தை கொடுக்காமல் என்னால வாக்கு பெற முடியும் என்று சொல்லி தொடர்ந்து போட்டியிட்டு கடந்த தேர்தலிலும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமான ஒரு வாக்கு பெற்று முன்னிலை வந்தார், ஓரளவுக்கு வந்தார் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தா தாவேகா விஜய் அவர்கள் வருகை, ஒருவேளை விஜய் வருகையை பார்க்கும் பொழுது கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இது வாக்காக மாறுமா என்ற ஒரு கேள்வி அது ஆரம்பத்துல இருந்து கொண்டே வந்துச்சு. ஆனா படிப்படியாக அதிமுக இருக்கட்டும் திமுக கூட்டணியா இருக்கட்டும் 2 கூட்டணிக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி என்றே நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, தாவேக்காவுடைய முன்னிறுத்தல் இருக்கிற சுமார் ஒரு 17 வயசிலிருந்து ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே நாங்கள் தாவேக்காக தான் ஓட்டு போடுவோம் என்று சொல்லி உணர்ச்சி பூர்வமாக அவர்கள் இந்த களத்துல இறங்கி இருக்கிறார்கள். நம் மேற்பார்வையாக ஒருவேளை அதிமுக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் கூட்டணியா இருக்கட்டும் 2 கட்சிகளுமே 2 தலைமையுமே சொல்லலாம் தாவே கூட வருகை எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்றோ அல்லது எங்களுக்கு ஒரு அச்சம் இல்லை என்று சொல்லி வெளியில சொல்லலாம். ஆனா உண்மையான நிலவரம் என்று சொன்னால் 2 கூட்டணி கட்சிகளுக்கும் கண்டிப்பா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே சொல்லலாம். காரணம் என்ன, எல்லா இடத்துல பார்க்கும்போது தாவேக்குடைய முன்னிறுத்தி எதை குறித்து பேசாமல் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இந்த 2026 தேர்தல் 2 தனிநபர்கள் சீமானா இருக்கட்டும் அல்லது தாவேக்குடைய விஜயனுடைய 2 பேருடைய வருகை இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தாவேக்காரு புதிய வருகை என்பது 2 கட்சிகளுக்கும் 2 கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும், இவர்களுக்குள்ள ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி சொல்லலாம். அங்க நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மகா கூட்டணி 2 கட்சிகள் அதிமுக திமுக மகா கூட்டணி எந்த அளவுக்கு வாக்கு பெறுகிறது அல்லது தனித்து போடுகின்ற சீமான் அவர்கள் எவ்வளவு அல்லது தாவேகா எவ்வளவு, விஜய் அவர்கள் எவ்வளவு வாக்குறது நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.